பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய பெரிய செயல்கள், அமல்கள், முஅஜிசாக்கள், சிறப்புகள், அஹ்லாக்கள், பண்புகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் விரிவாகவும் சுருக்கமாகவும் அல்லாஹ் தஆலா நமக்கு முன்னால் வைத்திருக்கின்றான். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஏதாவது பணிவிடை செய்யலாம் என்ற எண்ணத்தில் வீட்டிற்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ரொட்டி மாவை பசைந்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் சென்று அதற்கு உதவி செய்யும் வகையில் ரொட்டி மாவை தட்டி அடுப்பில் போட்டார்கள். போட போட நேரம் கலிய கலிய அது வேகவில்லை. அது அவ்வாறே மாவாகவே இருந்தது என்பதாக சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு புரிந்து கொண்ட ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, தாங்கள் தட்டிய மாவு மாவாகவே இருக்குமே தவிர அது ரொட்டியாக மாறாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தஸ்தே முபாரக் என்று சொல்லப்படுகின்ற எதே முபாரக், அவருடைய பொற்கரங்கள் எந்த பொருளில் படுமோ அதை நெருப்பு தீண்டாது என்பதற்கு இது ஒரு சான்றாக, ஒரு முஅஜிசாவாக, ஒரு சிறப்பு அம்சமாக அமைந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்பொழுது உணர்ந்தார்கள். இருந்தால் நபி அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இறங்கி வேலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு படிப்பினை என்ன? நம்மால் முடிந்த அளவு உபகாரம் செய்ய வேண்டுமே தவிர எல்லோருக்கும், குறிப்பாக வீட்டார்களுக்கு உபத்திரம் செய்யக்கூடாது. இது நம்முடைய வாழ்க்கை முழுக்க உபகாரம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கு என்று சொல்வதை விட இல்லை என்று சொன்னால்தான் அது தகும், அது பொருத்தமாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்வதல்ல, ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். இஹ்சானுக்கு பகரம் இஹ்சான் தான், உபகாரத்திற்கு பகரம் உபகாரமே என்றுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே தவிர உபகாரத்திற்கு பதிலாக யாருக்காவது நெருக்கடியை உண்டாக்குவதோ தீங்கை விளைவிக்குவதோ அது ஒரு முஸ்லிமுக்கு நல்ல ஒரு பண்பு இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹதீஸில் வந்திருக்கிறது, மன் காஃப லில்லாஹி, எவர் ஒருவர் அல்லாஹ்வை பயந்தாரோ, காஃப லஹு குல்லு ஷை, அனைத்து வஸ்துக்களும் அவருக்கு பணிவிடை செய்யும், அவருக்கு பயந்து செல்லும். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவரை எல்லோரும் பயப்படுவார்கள் என்ற ஹதீஸ் பிரபல்யமான ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸில் நாம் அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லை என்று சொன்னால் எல்லா வஸ்துக்களை பார்த்து நாம் அஞ்சக்கூடியவர்களாக பயப்பட வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த காலத்தில் சரி செய்வதற்காக, தன்னுடைய வாழ்க்கையை சீராக்குவதற்காக, தன்னுடைய மனதை ஓர்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய இறை நேசர்களிடத்தில் பெரும் பெரும் உலமா பெருமக்கள் போவார்கள். அவர்கள் தர்பியத் என்ற ஒரு பாடத்தில் அவர்களோடு பணிவிடையில் இருப்பார்கள். சில ஷேக்மார்கள் சில நேரங்களில் ரொம்ப நாள் கழிச்சு சிலருக்கு பையத்தை கொடுப்பார்கள். அந்த வரிசையில் ஷிஹாபுத்தீன், பஹாவுத்தீன் என்ற இரு நபர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் ஷேக், ஒருவர் மாணவராக இருந்தார். ஷேக் 3 நாட்களில் தன்னுடைய மாணவருக்கு பையத்தை கொடுத்து விட்டார். மற்ற மாணவர்கள் எல்லாம் பொறாமை கொள்ளும் அளவிற்கு, ஷேக்கிடத்தில் கேள்வி கேட்கும் அளவிற்கு
இந்த செயல் ஆகிவிட்டது. நாங்கெல்லாம் பல மாதங்களாக உங்களோட இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் பையாத்து தரவில்லையே, அவருக்கு மட்டும் 3 நாள்ல பையாத்து கொடுத்து விட்டீர்களே என்று சொல்லும் பொழுது, ஏனென்றால் அந்த காலத்து ஷேக்மார்கள் தன்னுடைய மாணவர்களை, தன்னுடைய முரீதீன்களை அறிவார்கள். இன்று இப்படிப்பட்ட ஷேக் கிடைப்பதே மிக அரிது. எவ்வாறு பகல் நேரத்தில் நட்சத்திரத்தை காணுவதை போன்று ஆகிவிட்டது. நல்ல ஷேகுமார்கள், நல்ல பெரும் உலமாக்கள், மூத்த உலமாக்கள் மிகவும் இந்த உலகத்தை விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக காலமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. உடனே தன்னுடைய முரீதீன்களை அழைத்து, யாருக்கு 3 நாட்களில் பையாத்தை கொடுத்தாரோ அவரையும் அழைத்து எல்லோருக்கும் உஸ்தாத் அவர்கள், ஷேக் அவர்கள் ஒரு கட்டளை இட்டார்கள். என்னவென்று, தன்னுடைய கோழிகளிலிருந்து, அந்த காலத்துல கோழி வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, பெரிய பெரிய உலமா பெருந்தகைகள், அந்த கோழியை கொடுத்து கையில கத்தியை கொடுத்து இந்த கோழியை அறுத்து விட்டு வர வேண்டும், ஜுபா செய்து கொண்டு வர வேண்டும், அந்த இடத்தில் யாருமே இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். எல்லா முரீதீன்களும் சற்று தூரம் சென்று தனிமையில் அந்த கோழியை அறுத்து விட்டு கொண்டு வந்து கொடுத்தார்கள். உஸ்தாதிடத்தில், ஷேக்கிடத்தில், ஆசிரியரிடத்தில். எந்த மாணவருக்கு, எந்த முரீதுக்கு 3 நாட்களில் பையத் கொடுக்கப்பட்டதோ அந்த முரீத் அந்த கோழியை எடுத்து சென்று அறுக்காமலேயே அப்படியே கொண்டு வந்தார். ஷேக் அவர்கள் கேட்டார்கள், எல்லாருமே அறுத்துட்டீங்களா, ஜுபா செஞ்சிட்டீங்களா? செஞ்சிட்டோம். தனிமையில் செஞ்சீங்களா? தனிமையில் செஞ்சிட்டோம். யாருமே பார்க்காத இடம்? ஆமாம், யாருமே பார்க்காத இடம். இவர் அறுக்காம வராரு. இவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க அறுக்கலையான்னு. ஹஜ்ரத் அவர்களே, நீங்க சொன்ன நிபந்தனை ஒன்று, யாரும் பார்க்காத இடத்துல அறுக்க சொன்னீங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கவே இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கன்னாங்க. என்ன சொல்றீங்க, யாருமே இல்லாத இடம் கிடைக்கவே இல்லையா? ஆமா, கிடைக்கவே இல்லை. ஒரு இடத்துல போன யாருமே இல்லை. ஏன், மரம் செடி கொடிகள் கூட இல்லாத இடத்தை நான் பார்த்தேன், பறவை இனங்கள் இல்லாத இடத்தையும் பார்த்தேன், விலங்கினங்கள் இல்லாத இடத்தையும் நான் பார்த்தேன், ஏன் மனித கூட்டமே, மனித சஞ்சலமே இல்லாத இடத்தையும் நான் உணர்ந்தேன். ஆனா எல்லா இடத்துலயும் ரப் இருக்கிறானே, ரப்பை விட்டு நான் எவ்வாறு சுபா செய்வது? நீங்க சொல்லும் போது என்ன, யாருமே இல்லாத இடம், அங்க ரப்பு கூட இல்லாத இடம் என்று நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதனால ரப் இல்லாத இடம் உலகத்தில் எதுவுமே இல்லை, ஆகிரத்தில் எதுவுமே இல்லை, அதனால என்னால் சுபா செய்ய முடியவில்லை என்று அந்த 3 நாட்களில் கொடுக்கப்பட்ட முரீத் பதிலளித்தார்கள். எனவே இவருடைய நிலைமையை உஸ்தாத் அவர்கள் தெரிந்ததன் காரணமாக 3 நாட்களில் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? பையாத் கொடுக்கப்பட்டு அவர் பெரிய ஷேகாக மாறினார். இதிலிருந்து நமக்கு படிப்பது என்ன? நாம் எது வேண்டுமென்றாலும், யாருக்கு வேண்டுமென்றாலும் மறைத்து ஒரு வேலையை செய்ய முடியும், ஒரு சொல்லை சொல்ல முடியும், ஒரு அமலை செய்ய முடியும், ஒருத்தருக்கு துரோகம் விளைவிக்க முடியும், கஷ்டத்தை உண்டாக்க முடியும், விரோதத்தை கற்க முடியும், பகைமையை நாம் வெளிக்காட்ட முடியும், துரோகத்தை நாம் வெளிப்படுத்த முடியும். ஆனால் இவைகள் எல்லாம் நம்மை படைத்த ரப் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். லா துத்ரிகுஹுல் அப்சார், எந்த அபுசாரும் அல்லாவை இத்ராக் செய்ய முடியாது, பார்க்க முடியாது. வஹுவ, ஆனால் அவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் யுத்ரிகுல் அப்சார், எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த எண்ணம் நம் மனதில் பதிவு செய்து வைத்து விடுவோம் என்று சொன்னால், நம்மை விட பெரிய ஷேக் உலகத்துல யாருமே கிடையாது. ஷேக் ஆக வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. பெரியோர்களே, சோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டும், அதுதான் நோக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக, நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்கும்? எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததோ, எது மற்ற நபிமார்களுக்கு கிடைத்ததோ,
எது சஹாபாக்களுக்கும் தாபியீன்களுக்கும் தாபியீன்களுக்கும் வலிமார்களுக்கும் கிடைத்ததோ இன்றைய வலிமார்களுக்கு கிடைத்துக் கொண்டு இருக்கிறதோ அது எல்லாம் நிச்சயம் அல்லாஹ் வழங்குவான். மனிதனை பார்த்து பயப்படக்கூடாது, நிர்வாகத்தை பார்த்து அஞ்சக்கூடாது, நிர்வாகத்திற்காக நீதியை விட்டுவிடக் கூடாது, ஹாஜிகளுக்காக உண்மையை மறைத்துவிடக் கூடாது, அநியாயத்திற்கு நாம் ஒத்து போகக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொரு சொல் கண்காணிக்கப்படும், நம்முடைய ஒவ்வொரு செயல் கண்காணிக்கப்படும். அல்லாஹு தஆலா சூரத்துல் யாசீன் என்ன சொல்வான்? நம்முடைய கரங்கள் பேசும், நம்முடைய கால்கள் எங்கெங்கே சென்றன என்று பேசும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, இப்படிப்பட்ட ஈமானை அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.